மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 24லிருந்து பழகு முறைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பழகு முறைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழகு முறைனா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது நாம் ஒருவரிடம் பழகும் பொழுது அவங்களுடைய நல்ல குண நலன்கள், அவங்களுடைய குணம் எப்படி, யார்கிட்ட எப்படி பேசுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். அதுவே தெரியாமல் பேசும் பொழுது ஒருத்தவங்க சிறு சிறுன்னு பேசுவாங்க. ஒரு சிலர் பேசும் பொழுது எல்லாத்தையுமே தப்பாக நினச்சிக்கிட்டு கோச்சிக்கிறது. ஒரு சிலர் சிரிப்பாகவே, அதாவது ரொம்ப வேடிக்கையாகவே எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கோபமாக எடுத்துக்குவாங்க இல்லைங்களா. இதில் பழகும் முறையில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தவங்கிட்ட பழகும் பொழுது ஒரு சிலர் சாதாரணமாகவே நம்ம சீரியஸாக பேசினா கூட என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. எதையுமே மனசில் வச்சுக்காமல் பேசுகிறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஒவ்வொன்றும் நிறைய பழகு முறைகள் பழகிறதுல இருக்குது இல்லையா. இப்போ பழகும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க சிறு சிறுன்னு பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட அதிகமாக பேசுகிறதே வச்சுக்க மாட்டோம். ஒருத்தவங்க கோபமாக நம்ம பேசும் பொழுது நம்மிடம் மறுபடியும் கோபமாக பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ண மாட்டோம், அடிக்கடி பேசுகிறத நம்ம நிப்பாட்டிக்குவோம் இல்லைங்களா. அதுவே கலகலப்பாக நாம் பேசும்பொழுது அவங்க கலகலப்பாக பேசுகிறாங்கன்னா அந்த விதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அவங்கக்கிட்ட நல்லா பேசுவோம். சரியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் அதாவது அவங்க மனசில் ஏதாவது கஷ்டங்கள் எதனா இருந்தனா அதை வெளிப்படையாக பேசுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரவாயில்ல நம்மக்கிட்ட எல்லா கஷ்டங்களையும் சொல்கிறாங்க, அந்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக நம்மளை நண்பனாக நினச்சி பழகுறாங்க அப்படின்னும் பொழுது நம்மளும் என்ன பண்ணுவோம், அவங்க எந்த அளவுக்கு செய்கிறாங்களோ அந்தளவுக்கு நாமளும் இருப்போம் இல்லையா. இப்போ நம்மளே உதவி செய்யாமல் இருந்தாலும் நம்ம யாரோ ஒருவராக இருப்போம். ஆனால் யாருன்னு நமக்கு அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பழகு முறையில் உதவி செய்யும், நமக்கு தெரியாத ஒருத்தவங்க உதவி செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் அவங்களுக்கு உதவி செய்கிறோம், அப்படியே பேசி பழகிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த பழகு முறையில் நிறைய இருக்குது இல்லைங்களா. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பேச்சுக்கு மட்டும்தான் பேசுவாங்களே தவிர வெளியே உள்ளுக்குள்ளே என்ன நினச்சிருப்பாங்க, ரொம்ப நம்மளை பற்றி வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க இல்லையா. உள்ளே ஒன்று நினைக்கிறது வெளியே ஒன்று பேசுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மிடம் நல்லா பேசுவாங்க பழகுவாங்க, ஆனால் வெளியே போய்ட்டு நம்மளையே தப்பாக பேசுவாங்க. இந்த மாதிரி பழகிறதும் இருக்குது இல்லையா. இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் பழகு முறைனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழகு முறையிலேயே வித்தியாசம் நிறையா இருக்குது. இருந்தாலும் இப்போ வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, தாத்தாவுக்கு அம்மா தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாத்தா பாட்டிலாம் இப்போ அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னா, ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருமே பிள்ளைங்கக்கிட்ட கோபமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க ஜாலியாக அதாவது பிள்ளைய அடிக்கவே மாட்டாங்க, எது இருந்தாலும் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளை தான் ஏதோ தப்பு பண்ணுதுன்றவோ ஜாலியாக விட்டுடுவாங்க. ஆனால் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கண்டிப்பாங்க இல்லையா பழகு முறையிலே. இதே தாத்தா பாட்டிலாம் பார்த்திங்கன்னா, பேரன் பேத்தி என்னும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அடிக்கவும் மாட்டாங்க, செல்லம் அதிகமாக கொடுப்பாங்க, ரொம்ப பாசமாக வச்சுக்குவாங்க இல்லைங்களா. இதுதான் பழகு முறைகள். அப்போ நம்ம வீட்லேயும் தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க. தாத்தா பாட்டிலாம் பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ காசு கேட்டாலும் சரி, என்ன பொருள் கேட்டாலும் சரி, அம்மா அடிக்கிறாங்கன்னா என் பிள்ளை அடிக்கிறேன்ற மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பாங்க இல்லையா. அப்போ பழகும் முறையில் ஒரு பாட்டி தன்னுடைய பேரனுக்கு ஒரு எழுதும் கடிதமாக தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரையில் 21/4/20 எழுதியிருக்கு, 2020 எழுதியிருக்காங்க. அதாவது மதுரையிலிருந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, தன்னுடைய பேரனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதவன். பாட்டி பேரன் யார், ஆதவன். உன் பாட்டியின் நல்வாழ்த்துக்கள். பாட்டி என்ன பண்ணுறாங்க, உன் பாட்டியினுடைய நல்வாழ்த்துக்கள் பேரா. இங்கு நானும் உன் அன்புக்குரிய தாத்தாவும் நலமுடன் இருக்கின்றோம். அங்குள்ள அனைவரின் நலமும் அறிய விரும்புகிறேன். இங்கே நானும் உன் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீ 3ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 4ஆம் வகுப்புக்கு சென்றுள்ளாய் என்பதை அறிந்தேன். 3ஆவிலிருந்து எங்கே போகிற, 4ஆம் வகுப்புக்கு தேர்ச்சி பெற்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உனக்கு எங்கள் பாராட்டுக்கள். விடுமுறைக்கு நீ இங்கே வரும்பொழுது பரிசு வாங்கி தருவேன். என்ன பண்ணுறாங்க,
விடுமுறைக்கு நீ ரொம்ப, அதாவது 3ஆவதுலேருந்து 4ஆம் வகுப்பு போகும் பொழுது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களுடைய பாராட்டுக்கள் என்றைக்குமே உனக்கு தாண்டா அப்படின்றாங்க. விடுமுறைக்கு நீ இங்கே வரும்பொழுது பரிசு நான் என்ன பண்ணுறேன், உனக்கு வாங்கி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டில் ஏதாவது ஒரு வேலை இடுவாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், நீ இந்த காசு கொடுத்தா நான் அந்த வேலை உனக்கு செஞ்சு தரேன்ற மாதிரி செஞ்சு கொடுப்போம் இல்லையா. ரொம்ப ஐஸ் வைப்போம் இல்லையா. தாத்தா பாட்டிக்கெலாம் வைப்போமா, வைக்க மாட்டோமா, எல்லாருமே வைப்போம் நம்ம இல்லையா. வீட்டில் அம்மா, அப்பா, அக்கா அனைவரிடமும் அன்பாக பேசுக. பொறுப்பாக சொல்லித்தராங்க. இப்போ எல்லாருடைய வீட்லேயும் அம்மா அப்பா இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா எல்லாருமே குழந்தைகளுக்கு நல்லது தான் எடுத்து சொல்லுவாங்களே தவிர கெட்டது தீமையான கருத்துக்களை யாரும் நமக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. அப்போ வீட்டில் உள்ள அம்மா, அப்பா, அக்கா எல்லாரும் இருக்காங்க, அனைவரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டுட்டாங்க. ஆனால் அனைவரிடமும் எப்படி பேசணும், அன்பாக பேசணும், மதிப்புடன் நடந்து கொள்க, மதிப்போடு நடந்துக்கணும். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். பேசுகிறதுலையே மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு பேசுறது, வெளியே ஒன்று பேசுறது, அதுக்கப்புறம் கோபமாக பேசுறது, சிடுசிடுன்னு பேசுகிறதெல்லாம் நம்ம இருக்கோம் இல்லையா. ஆனால் பேசும் பொழுது எல்லோரிடமும் அன்பாக பேசணும், மதிப்புடன். அதாவது பெரியவங்களில் யாருன்னா வராங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்கள மதித்து நடந்துக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களை கண்டவுடன் பணிவுடன் வணக்கம் சொல்லி உன்னுடன் படிக்கும் மாணவ மாணவிகளோடு அன்புடன் பழகுக. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் என்ன பண்ணணும், கண்ட உடனே பணிவுடன் வணக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் வராங்கன்னா ஒரு சில மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு என்ன நம்ம வணக்கம் சொல்கிறது மாதிரி பார்ப்பாங்க, ஆனால் பார்க்காத மாதிரி போகிறது இல்லையா. ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வணக்கம் சொல்லிட்டு போவாங்க இல்லையா. இதுதான் பணிவுன்னு சொல்கிறது. வணக்கம் என்பது பார்த்திங்கன்னா ஆசிரியர் கேட்காமலேயே என்ன பண்ணணும், மாணவர்கள் வணக்கம் சொல்லணும் இல்லையா. அப்போ ஒரு சிலர் கண்டு காணாதமாக போடுற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆசிரியர்களை நீ பார்த்தனா உடனே பணிவுடன் நடந்துக்க வேண்டும். ஆனால் நீ உன்னுடன் படிக்கும் மாணவ மாணவிகளோடு அன்பாக பழக வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். எவரையும் என்ன பண்ணக்கூடாது, வாடா போடா என மதிப்பு குறைவாக பேசக்கூடாது. இப்போ வீட்டில் நம்ம அக்கா தங்கையெல்லாம் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா தங்கை இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் நாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் பேரிட்டு கூப்பிடுறது, வாடா போடா வாடி போடின்றது, இந்த மாதிரி நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் மதிப்புடன் மற்றவங்கக்கிட்ட பழகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு ரொம்ப என்ன பண்ணுறோம், அதிகமாக பேசுகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணணும், படிக்கும் மாணவ மாணவிகளோடு அன்பாக பழகு, இனிமையாக பேசு. யாருமே என்ன பண்ணக்கூடாது, வாடா போடான்னு மதிப்பு குறைவாக பேசக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க பாட்டி. இந்த கடிதம் மூலமாக ஆதவன் அவனுக்கு பேரனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க சரிங்களா. படிக்கும் காலம் பொற்காலம், பண்பை வளர்க்கும் நற்காலம் என்று கவிஞர்கள் கூறுவார்கள். கவிஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும் காலம் பொற்காலம், பண்பை வளர்க்கும் காலம் நற்காலம், அதாவது நல்ல காலம் என்று கவிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் படிக்கும் காலம் பொற்காலம் என்றும் பண்பை வளர்க்கும் காலம் நல்ல காலம் என்பதை நீ என்ன பண்ண, உணர்ந்து நடந்துக்கொள். உனக்கு தேவையான பொருட்களை பள்ளிக்கூடத்திற்கு நீயே கொண்டு சென்று அடுத்தவர்களிடம் கேட்கக்கூடாது. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கலாம், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பொருளை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் தன்னுடைய பொருள் எங்கே சீக்கிரமாக தீர்ந்துருமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தவங்க கிட்ட பொருள் வாங்கி எழுதுவோம் இல்லையா. அதை தான் சொல்கிறாங்க பாட்டி, உனக்கு தேவையான பொருட்களை பள்ளிக்கூடத்திற்கு நீயே கொண்டு போய் சென்று அடுத்தவர்களிடம் என்ன பண்ணக்கூடாது, நீ வச்சுருந்தாலும் அது இல்லைன்னு மற்றவங்க கிட்ட வாங்கி எழுதுகிறவளுக்கு கேட்கவே கூடாது. நண்பர்களிடம் ஏதேனும் உதவி பெற்றால் உடனே என்ன பண்ணணும், நன்றி சொல்ல வேண்டும். ஒரு சிலர்லாம் எவ்வளவோ உதவி செய்வாங்க, ஆனால் எவ்வளவோ உதவி செஞ்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நன்றி என்பது சொல்லவே மாட்டாங்க இல்லைங்களா. அதனால தான் எந்த நண்பர்களும் சரி வெளியே சரி யார் ஒருவர் நமக்கு உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு நீ என்ன பண்ணணும், நன்றி சொல்ல வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் பழகுக, மனமும் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதே. அக்கம் பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் எல்லார் வீட்லேயும் பேசும் பொழுது எல்லோரிடமும் அன்பாக பேசணும், மரியாதையாக நடக்கணும், பழகணும். யாருடைய மனசும் கஷ்டப்படுற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, உன் செயல்
பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் உடனடியாக நீ வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அதாவது இந்த பையன் இந்த மாதிரி பேசினா, இவன் பேசும்பொழுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே பிறருடைய மனசை கஷ்டப்படுற அளவுக்கு பேசுவாங்க நிறைய பேர் இல்லையா? அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அப்போ நம்ம பேசும் வார்த்தைகள் எல்லாமே மற்றவர்களினுடைய மனசு தூண்படாத அளவுக்கு நம்ம என்ன துன்பப்படுத்தாத அளவுக்கு என்ன பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நல்ல பிள்ளை என்று பெயர் பெற நீண்ட நாள் ஆகும். என்ன சொல்கிறாங்க பாட்டினா, நல்ல பெயர் வாங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனால் கெட்ட பெயரை வாங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதனால தான் யாரிடமும் பேசினாலும் என்ன பண்ணணும், நம்ம என்ன பேசுகிறோன்றது தெரிஞ்சு பேசணும். சரிங்களா? இவங்க தான் நம்மக்கிட்ட சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நாமளும் அந்த மாதிரி பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் கேஷுவலாக என்ன பண்ணுவோம், நல்லா பேசிடுவோம். ஆனால் பேசலை, அந்த பேச்சில் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசும் பொழுது அதில் பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா? அப்போ எவ்வளவு தான் நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட ரொம்ப கேஷுவலாக அதாவது சாதாரணமாக நம்ம பேசினாலும் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சரியா? நீ மாட்டுன்னு நம்ம மாட்டுன்னு என்ன பண்ணக்கூடாது, அவங்க தான் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்கன்னு தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. சரியா? அப்போ நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குறதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். ஆனால் கெட்ட பிள்ளை பேர் வாங்குறதுக்கு ஒரு நிமிஷம் நமக்கு போதும். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. என் அன்புக்குரிய ஆதுவா, நீ நல்ல பிள்ளை என்றே பெயர் பெற வேண்டும் என விரும்புகிறேன். பாட்டி என்ன சொல்கிறாங்க, ஆதவா நீ நல்ல புள்ளன்னு பேர் எடுக்கிறது தாண்டா எனக்கு சந்தோஷம், அதை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், விரும்புகிறோம். நல்ல முறையில் பழக வேண்டும், நல்ல பண்பு செழிக்க வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன். நல்ல முறையில் பழக வேண்டும், எல்லோரிடமும் நல்ல பண்பு உடையவனாக இருக்க வேண்டும் என்று நான் என்ன பண்ணுறேன், உன்னை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உன் அன்பு பாட்டி அமுதா பெயர் எழுதியிருக்காங்களா? அப்போ நல்ல பெயர் வாங்க வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்ல முறையில் எல்லோரிடமும் என்ன பண்ணணும், நல்ல முறையில் பழகினாதான் நல்ல பண்பையும் பெயரையும் வாங்க முடியும். சரிங்களா? அதனால் என்றைக்குமே நல்ல புள்ளன்னு தான் பேர் எடுக்கணுமே தவிர கெட்ட புள்ளன்னு பேர் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அங்கே பாட்டி. சரியா? பெறுநரும் போட்டு ஆதவனுடைய அட்ரஸ் எழுதியிருக்காங்க. செல்வன் பி. ஆதவன், அருண்குமார், அடுக்ககம் 522 தெற்கு தேர்திரு, கோவிலூர், நெல்லை. மதுரையிலிருந்து நெல்லைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பாட்டி எழுதியிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெயர் வாங்கிறதுக்கு ரொம்ப நாள் கஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா? நல்ல பெயர் தான் நம்ம வாங்கியிருப்போம், ஆனால் ரொம்ப நாள் கஷ்டப்பட்ட நல்ல பெயர் வாங்கியிருப்போம். ஏதாவது ஒன்று நம்ம பேசுகிற பேச்சில் ஏதாவது தப்பான வார்த்தை ஏதாவது ஒன்று நம்ம எதனா பேசிட்டோன்னா ஒரு நிமிஷத்தில் என்ன ஆகிடும், கெட்ட பெயர் ஆகிடும். ஆனால் அந்த கெட்ட பெயர்லேருந்து மறுபடியும் நல்ல பெயர் பெறத்துக்கு என்ன ஆகும், ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? அப்போ யாரிடம் எப்படி பேசணும் என்பதை பற்றி தான் பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு அருமையாக எழுதியிருக்காங்க. அதுபோல தான் வீட்டில் உள்ள பாட்டி சொன்னாலும் சரி, அம்மா அப்பா சொன்னாலும் சரி, எல்லாரும் நம்முடைய குழந்தைகளின் நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் உள்ள பெற்றோர்களை மதிப்போடு என்ன பண்ணணும், நடந்துக்கணும். அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு நடந்துக்கணும். சரிங்களா? நன்றிப்பா.